ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه سراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கிருபையால் இந்த தீனுல் இஸ்லாத்தை குர்ஆன் ஹதீஸ் வழியிலே அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல வேளையில் குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த முஸ்லிம்கள் அன்றும் இன்றும் என்ற ஒரு தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டுள்ளது. குர்ஆன் ஹதீஸ் என்று நாம் சொல்றோம். திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் தான் மார்க்கத்தினுடைய அடிப்படை, பின்பற்றுவதற்கு மிகவும் தகுதியானவை என்று நாம் இன்னைக்கு சொல்றோம். இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம், எந்தெந்த விஷயங்களில் குர்ஆன் ஹதீஸுக்கு நாம் கட்டுப்பட்டிருக்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை நாம் இன்றைய தினம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான்: அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல. அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நாளை மறுமையில் நாம வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுக்க முழுக்க நீங்கள் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அப்படின்னா தான் உங்களுக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இந்த கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் நம்மை எல்லாம் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் எந்த அளவுக்கு மிஞ்சி இருந்தார் என்று சொன்னால் அந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள ஒரு வித்தியாசம். அவர்களுடைய ஈமானாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இபாதத்து விஷயமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களையும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பொழுது நம்மை காட்டிலும் அவர்கள் பன்மடங்கு அதிகமாக அந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு கட்டுப்பட்டார்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீஸுக்கு கட்டுப்பட்டார்கள் என்பதில் எல்லாரும் சந்தேகம் இல்லை. இன்னைக்கு குர்ஆனை நம்ம எதுக்கு அணுகிறோம்? இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கத்தின் அடிப்படை நம்ம வழங்கியிருக்கிறோம். அதை எதுக்கெல்லாம் நம்ம அணுகிறோம்? நீங்க முஸ்லிம்களுடைய நிலையை பார்த்தோம்னா எதுக்கு அணுவாங்கன்னா, யாராவது ஒரு ஆள் மண்டையை போட்டா அப்படின்னு வைங்க, யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு கத்தம் பார்த்து அவங்களுக்கு அந்த குர்ஆனை எடுக்கிறோம். அல்லது என்ன செய்யறோம்? இந்த மூட நம்பிக்கைகள் குர்ஆனுடைய ஆயத்துக்களை வீடு வாசல்ல தொங்க விடுறோம். ஆயத்தை குறித்து என்ன செஞ்சிருப்பாங்க, அது வசனத்தை எழுதி போட்டா கட்டி என்ன செஞ்சிருப்பாங்க, வாசல்ல தொங்க விட்டுருப்பாங்க. அல்லது வீட்டினுடைய நாலா பக்கம் அந்த சோத்தினுடைய மூலையில பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல பாட்டில தொங்கும். என்ன கேட்டா அந்த குர்ஆனுடைய வசனத்தை என்ன செஞ்சிருப்பாங்க, அதை உள்ள சொருகி தொங்க விட்டுருப்பாங்க. அப்ப இன்னைக்கு நாம குர்ஆனை அணுகக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு வட்டத்துல சுருக்கிடலாம். ஆனா உண்மையிலே இந்த குர்ஆன் அதற்காக அருளப்பட்டதா? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான்: யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்கும் மௌஇதத்துன் மின் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர். இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான உபதேசம் வந்திருக்கிறது. குர்ஆனை சொல்றான், இறைவனிடமிருந்து ஒரு அற்புதமான உபதேசம் வந்திருக்கிறது. வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் இருக்கக்கூடிய கசடுகளுக்கு ஒரு நிவாரணமாகவும் இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது. ஓ ஹுதன், இந்த மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. ஒரு ரஹ்மத்தன், இந்த மக்களுக்கு ஒரு அருளாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் அருளப்பட்டவருடைய நோக்கத்தை சொன்னான். நாம எந்த நோக்கத்தை பயன்படுத்துறோம்? இன்னைக்கு முஸ்லிம்கள் பயன்படுத்துற நோக்கமே அதுக்கு வேற. எந்த மூட நம்பிக்கையில் இருந்து மக்களை வென்றெடுப்பதற்காக வேண்டி பகுத்தறிவு ரீதியில் வார்த்திருப்பதற்காக இந்த குர்ஆனை அல்லாஹ் வழங்கினாலோ அதற்கு நேர் மாற்றமாக தான் இன்னைக்கு குர்ஆனை அணுகக்கூடிய ஒரு முஸ்லிம்களுடைய நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்றைய காலத்துல குர்ஆனுடைய வசனத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கிறோம். ஒரு எடுத்துக்காட்டு, எந்த அளவுக்கு குர்ஆனுடைய வசனத்துக்கு முன்பு அப்படியே அவர்கள் கட்டுப்பட்டார்கள் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். உமர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவங்களுடைய அவங்க பத்தி நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். கோபம் சொன்னா அவரை மாதிரி கோபப்படுறதுக்கு யாரும் கிடையாது. அதுதான் உடனே என்ன செய்வாரு, பாலை தூக்கிட்டு வெட்டுறவர்கள் சொல்லுவாரு. இஸ்லாத்திற்கு வந்த பிறகு இஸ்லாத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு முன்பு வந்து நின்று நபிகள் நாயகத்துக்கு எதிராக ஏதாச்சும் ஒருத்தர் எவனா பேசுறான் அப்படின்னு சொன்னா அழுன்னு யார் ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கவும் அனுமதி கொடுத்து அவன் கருத்தை வெட்டுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகவும் கோபக்காரர் தான். அதே கட்டத்தில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நபி தோழர் என்பது நம்ம எல்லாரும் சந்தேகம் இல்லை. எந்த அளவுக்குன்னா அவரை பற்றி ஒரு அவதூறு பேசப்படுது. அவருக்கு முன்னாலே வந்து அவருடைய அரசவையில் வந்து ஒருவர் என்ன செய்யறார், அவரை பற்றி நீங்கள் வந்து என்ன செய்யற எங்களுக்கு மத்தியில சரியான முறையில் ஆட்சி செய்யவில்லை, நீங்கள் சரியான முறையில் ஆட்சி செய்யவில்லை, அது மாத்திரமல்ல லம் யஹ்கும் பைனனா பில் அத்ல், நீங்க நீதமா எங்களுக்கு மத்தியில என்ன செய்யல, தீர்ப்பு வழங்கல. உடனே அவங்களுக்கு என்ன கோபம், பயங்கரமான கோபம் வருது. கோபம் வந்தோடனே எப்படின்னா அடிக்கிற அளவுக்கு அவங்களுடைய சூழ்நிலை மாறிவிட்டது. இன்னைக்கு பார்க்கிறோம், யார் வந்து சரியான முறையில் நேராக வந்து சரியான முறையில் மார்க்கத்தை பின்பற்றுறாங்களோ, சரியா மக்களுக்கு மத்தியில் எவன் நடக்கணும் நியாயமா நடக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க மேல அதிகமா குற்றச்சாட்டு வரும், அவங்க மீதான் கலங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நீங்க பார்க்கிறோம். அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தவும் தாங்க முடியல உமர் அலி அவர்களுக்கு. அடிக்க கையை ஓங்கிட்டாங்க. பக்கத்தில் அவருடைய அரசவையில் இருந்த இன்னொரு தோழர், குர்ஆன் ஹதீஸ் அதிகமா விளங்கியவர், அரசவையில் இருக்கக்கூடிய அவர் என்ன செய்யறாரு, அந்த நேரத்துல ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துறாரு. அல்லாஹ்வுடைய திருமறை வசனத்தை உமர் அலி அல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க, ஞாபகப்படுத்துறாங்க. அமீருல் மூமினீனே, அமீருல் மூமினா கூப்பிடுவாங்க உமர் அலி அவர்களை. அமீருல் மூமின் அப்படிங்கிற அந்த பழக்கம் வந்து சஹாபாக்கள் காலத்துல அவங்க கலீஃபா இருக்கும்போது இந்த மக்கள் வந்து அப்படிதான் கூப்பிடுவாங்க. மூமின்கள் எல்லாம் வந்து அமீரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு திருமறை வசனத்தை நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். குதில் ஆஃபுவ, நீங்க என்ன செய்யுங்க, மன்னிப்பதை அலட்சியப்படுத்துவதை நீங்க என்ன செய்ய கடைபிடிங்க. வஹமுல் பில் உருஃபி, காரியங்களில் சிறந்ததை நீங்க கடைபிடிங்க. வஹரில் அனில் ஜாஹிலீன், இது போன்ற மூடர்களை இருந்து நீங்க புறக்கணிச்சிருங்க. உங்களை பத்தி தெரியாம சொல்றான், உங்களுடைய ஆட்சியை பத்தி சரியான புரியாத வகையில் எடுத்துறாங்க, உங்களை பத்தி அறியாமல் உங்களுமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம் அப்படின்னு சொன்னா இதை நீங்க புறக்கணிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை எடுத்து விட்டோம் நினைக்கிறாங்க, அப்படியே அடங்கிடுறாங்க. திருமறை வசனத்துக்கு எந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க அந்த சகாபாக்கள் கட்டுப்பட்டாங்க நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அவருடைய சம்பவம் இன்னொரு சம்பவம் நமக்குலாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரண வேலையில அவங்க ஒஃபாத் ஆயிட்டாங்க. ஒஃபாத் ஆன பிறகு ஒரு 3 கூட்டமா பிரியுது, மூத்த ஆயிட்டாங்கன்னு சொல்லுது. அப்போ வந்து உமர் ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மூத்த ஆகவே கிடையாது. உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கவில்லை, யாராச்சும் வந்து மூத்தா பெற்று சொன்னீங்கன்னா என்ன செஞ்சிருவேன், வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் என்ன செய்யறாங்க, உமர் அபூபக்கர் சித்திக் அவங்க வந்து வெளியூர்ல இருக்கிறாங்க. வெளியூர்ல இருந்த பிறகு இந்த தகவலை கேட்டு வர்றாங்க. வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெத்தியில என்ன செய்யறாங்க, ஒரு முத்தம் விடுறாங்க. முத்தமிட்டு சிபுத்த ஹய்யம் மையிதா, நீங்கள் என்ன செய்வீர்கள், நீங்க வந்து ஹயாத்தாக இருக்கும் பொழுது நறுமணம் கமழ்ந்தீர்கள், மரணித்த பிறகு கூட என்ன செய்றீங்க, நறுமணம் கமழ்கிறீர்கள் என்று சொன்ன உடனே அப்படி மக்களுக்கு மத்தியில் ஒரு பீதி. இவர் வந்து மூத்தாருன்னு சொல்றாரு, அபூபக்கர் சித்திக் என்ன செய்யறாங்க, மரணிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீதி. உடனே வந்து நிறைய கேள்விப்பட்டு வந்திருக்கிறாங்க யாரு, அபூபக்கர் சித்திக் வாசனம். உடனே ஒரு வசனத்தை சொல்றாங்க அந்த இடத்துல, உடனே ஒரு வசனத்தை சொல்கிறாங்க. அதாவது இதற்கு முன்னாடி எத்தனை நபிமார்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. உமா முஹம்மதன் இல்லா ரசூல், இந்த முகமது இருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இல்லை, கது சலத்தின் கபலில் ரசூல், இவரை போன்று பல தூதர்கள் இதுக்கு முன்னால் வந்திருக்கிறாங்க. அப்பையும் மாற்ற அவர் குதிரா இன்கலப்து மேல அக்காபிக்கும், இதை போன்ற ஒரு தூதர் வந்து அவர் மூத்தாயிட்டார் அப்படின்னு சொன்னா, அல்லது போரிலே கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னா நீங்க வந்தவரை பார்த்து திரும்ப போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய திருமறை வசனத்தை எடுத்து சொன்ன உடனே அப்படி என்ன செய்யறாங்க, அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய அந்த வசனத்துக்கு அந்த வசனத்தை எடுத்து காட்ட உடனே சரண்டர் ஆயிடுறாங்க. இப்ப இந்த அளவுக்கு குர்ஆனுடைய வசனத்துக்கு என்ன செஞ்சாங்க, முன்னுரிமை கொடுத்தாங்க. அல்லாஹ் சொல்றானா உடனே நான் என்ன செய்வேன், கட்டுப்படுவேன் என்ற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்துக்கு கடுகாலம் அவங்க என்ன செய்யலாம், மாறு செய்யல. இன்னும் சொல்ல போனா இஞ்சி போய் இஞ்சா ஃபாலோ பண்ணாங்க, வார்த்தைக்கு வார்த்தை ஃபாலோ பண்ணாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஹைபர் யுத்தம். ஹைபர் யுத்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு யுத்தம். இந்த யுத்தத்திற்காக வேண்டி நாளைக்கு ஆள் அனுப்ப போறாங்க, யாருடைய தலைமையில ஆள் அனுப்புறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க, மக்கள் சஹாபாக்கள் இருக்கும் பொழுது சொல்றாங்க, நாளைக்கு ஹைபர் யுத்தம் நடக்க போகுது. அப்படி நடக்கின்ற பொழுது நான் யுவத்தி என்ன ஆதிர் ரியாயத்தை, இந்த கொடியை வந்து ஒரு ஆளுடைய கையில நான் கொடுப்பேன், நம்மளுடைய இஸ்லாத்துடைய கொடியை ஒரு ஆளுடைய கையில் கொடுப்பேன். யுஹிப்புல்லாஹு வ ரசூலஹு, அவர் யார் தெரியுமா, அப்படிப்பட்ட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அதிகமா நேசிக்கக்கூடியவர். யாருடைய கையில இந்த கொடியை கொடுத்த நான் வந்து போருக்கு அனுப்ப போகிறேனோ அவர் வந்து யாரு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர். எஃப்தஹில்லாஹு அலா யதிஹி, அவருடைய கையின் மூலமா தான் அல்லாஹ் வெற்றியை தருவான் அப்படின்னு சொன்ன உடனே யாரும் சொல்லல.
அப்ப சஹாபாக்களுக்குலாம் ரொம்ப எதிர்பார்க்கும், யாரா இருக்கும், நம்மளா இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஆர்வப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இதுவரை ஆட்சி பொறுப்புக்கு நான் வந்து ஒரு காலம் என்ன செய்யறது இல்ல, ஆசைப்பட்டதே கிடையாது. உமர் ரலி அவங்க சொல்றாங்க, மா அஹபபத்துல் இமாரத்த இல்லா யௌம இதின், இன்றைய தினத்தில் மாத்திரம் நான் என்ன செஞ்சேன், அந்த அந்த பொறுப்பு நம்மகிட்ட வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். எதுக்காக அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். யாரு கையில் நான் வந்து அந்த கொடியை கொடுக்கின்றேன், அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பார், அதிகமாக நேசிப்பார், அவருடைய கையின் மூலமாக வெற்றியை கொடுப்பான். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு பெரிய உத்தரவாதம் கொடுக்காது தெரியுமா. அதற்காக ஆசைப்பட்ட நான் அந்த ஆட்சி அந்த ஒரு நாள் மட்டும் நான் என்ன செஞ்சேன், ஆசைப்பட்டேன். ஒவ்வொரு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்படி சொல்லப்பட்ட பிறகு மறுநாள் ஃபஜ்ர் தொழுகை எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் எதிர்பார்ப்பு, யாரை வந்து ரசூலுல்லாஹ் வந்து அந்த கொடியை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அந்த கொடியை கொடுக்குறாங்க. நீங்க என்ன செய்ய வேண்டும், போர் செய்ய வேண்டும், கைபர் யுத்தத்திற்கு செல்ல வேண்டும் என்று கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிட்ட சொல்றாங்க, இம்சி நீங்க செல்லுங்கள், வலா தல்தபித் அத்தா யஸ்தஹில்லாஹு அலைஹி, அல்லாஹ் வெற்றியை தருகின்ற வரைக்கும் நீங்க திரும்பவே கூடாது, அல்லாஹ் வெற்றியை தருகின்ற வரையும் நீங்க திரும்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு கொடியை கொடுக்குறாங்க. கொடியை கொடுத்தோடனே இதை வாங்கிட்டு கிளம்புறதுக்காக தயாராகிட்டாங்க. யாரு, அலி ரலியல்லாஹு அவங்க தயாராகிட்டாங்க. தயாரான உடனே அவங்களுக்கு ஒரு சந்தேகம், யாருக்கு, அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு சந்தேகம், எதன் மீது நம்ம அந்த மக்கள்கிட்ட போர் செய்யறது, எது வரைக்கும் அவங்கள்ட்ட போர் செய்யறது, இதை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணுமே அப்படின்னு ஒரு சந்தேகம். இந்த சந்தேகத்தை கேட்கறதுக்கு கூட அவங்க திரும்பல. ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க, வலா தல்தபித் அத்தா யஸ்தஹில்லாஹு அலைஹி, அல்லாஹ் உனக்கு வெற்றியை தருகின்ற வரை நீ திரும்ப கூடாதுன்னு சொன்னாங்க தெரியுமா. இதுக்கு என்ன அர்த்தம், சும்மா இப்படி திரும்புறது அர்த்தம் கிடையாது, நீ வெற்றி பெற்று வரணும் தான் அர்த்தம். ஆனா அந்த வார்த்தைக்கு கூட என்ன செய்யல, அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்யல, மாற்றத்தை திரும்பவே கூடாது, எப்படி இருந்தாலும் நம்ம நின்ன வெளிக்கு என்ன செய்வோம், கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அலாமாதா உட்கார்ந்துருந்தார், எதன் மீது யார சொல்ல அந்த மக்கள் நாங்க போர் செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க. கேட்ட உடனே தான் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்கின்ற வரையிலும் நீங்க என்ன செய்யுங்க, அவர்களிடத்துல நீங்க போர் செய்யுங்கள். அவர் இந்த இஸ்லாத்திற்கு வந்து விட்டார் என்று சொன்னால் அவரை நாம் என்ன செய்ய வேண்டாம், அவருடைய பொருளாதாரத்துக்கும் அவருடைய உயிருக்கும் நம்ம எந்த ஒரு பங்கும் விளைவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு உங்க வார்த்தைக்கு வார்த்தை என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணாங்க. அப்படி ஃபாலோ பண்ணணுமா, இப்ப அல்லாஹ் அஸீஉல்லாஹ் வ அஸீஉர் ரசூல சொல்ற, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கன்னு சொன்னா மார்க்க ரீதியாக என்னென்ன விஷயங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் அதற்கு முழுக்க கட்டுப்பட வேண்டும் என்று அதுக்கு அர்த்தம். ஆனா அவங்க என்ன செய்ய, அது விளங்காம கிடையாது, விளங்கித்தான் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய இந்த கட்டுப்பாடுங்கிறது ஒரு வார்த்தைக்கு வார்த்தை என்ன செஞ்சாங்க, ஃபாலோ பண்ணாங்களே. இன்னைக்கு எவ்வளவு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயம் நமக்கு வந்திருக்கு, போதனைகள் நம்ம அந்த அளவுக்கு கடைபிடிக்கிறோமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி போதனைகள் எவ்வளவு போதனைகள் நமக்கு வந்திருக்குது. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கோமா என்னைக்காச்சும், சும்மா பேருக்கு நம்ம என்ன செய்யறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம், அவங்கள புகழ்றோம் அப்படிங்கிற பேர்ல இந்த மீலாது விழா ஓதுறதுனால இந்த மௌலிது ஓதுறதோட என்ன செஞ்சது, அவங்களுடைய புகழ் முடிஞ்சு போயிருது. ஆனா எந்த அளவுக்கு இந்த சஹாபாக்கள் கட்டுப்பட்டாங்க, குர்ஆனுடைய ஆயத்துக்கும் நபிகள் நாயகத்துடைய அந்த ஹதீஸுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்வு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த தோழர்கள் எப்படி வந்து நபிகள் நாயகத்துடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டாங்க அப்படின்னு இன்னொரு நிகழ்வு நம்ம பார்க்கிறோம். சாபித் இப்னு கைஸ் அப்படிங்கிற ஒரு சஹாபி, சாபித் இப்னு கைஸ் அப்படிங்கிற ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, அவங்க விஷயமா வரக்கூடிய ஒரு செய்தி. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களுடைய பள்ளிவாசல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது. என்ன கருத்து வேறுபாடுன்னா, வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வந்திருக்காங்க, அந்த கூட்டத்திற்கு யாரை வந்து அமீரா நியமிப்பது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திகளாக ஒரு ஆளை சொல்றாங்க, இவரை வந்து போடலாம் அப்படின்றாங்க. உடனே வந்து உமர் அலி சொல்றாங்க, இல்ல அவரை வேண்டாம் இவரை போடலாம். இந்த ரெண்டு பேரும் இந்த கருத்து வேறுபாடு தட்டா என்ன செஞ்சிருது, பள்ளிவாசல்ல கூடியது, மஸ்ஜித் நபவியில சவுண்டு கூடியது. இவர் ஒரு ஆளை சொல்ல, அவர் ஒரு ஆளை சொல்ல. உடனே உமர் அலி அவங்க கேட்கறாங்க அபூபக்கர்ட்ட, நான் என்ன சொன்னாலும் அதுக்கு நேர்மாற்றமான கருத்தையே நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதற்கு அபூபக்கர் சொல்றாங்க, இல்ல எது கரெக்டோ சத்தியமோ அதை மட்டும் நான் என்ன செய்வேன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல சத்தம் கூடுது. இப்படி கூடின உடனே தான் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூம்ல இருந்து வெளியில வராங்க, பள்ளிவாசல் வீடோ பக்கத்துல வெளியில வர்றாங்க. வெளியில வந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே முகம் அப்படியே சிவந்துருச்சு, கோவத்துல முகம் சிவந்துருச்சு. உடனே வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு வசனத்தை இறக்குறான், லா தர்ஃபஉ யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்துக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சத்தத்தை விட உங்களுடைய சத்தத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, உயர்த்தாதீங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு வசனத்தை இறக்குறான். அதுக்கப்புறம் அந்த இந்த வசனம் இறக்கப்பட்ட பிறகு இந்த ரெண்டு சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அழுது அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடினாங்க.
அப்ப இப்படி ஒரு சம்பவம் என்ன செஞ்சாங்கன்னா, ஏன்னா வந்து ஒரு கருத்து ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க விஷயமா வந்து அவங்க தான் கருத்து சொல்லணும். யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் அவங்க தான் சொல்லணும். நீங்க தலைவராக நீங்க தலைவர். இவங்க 2 பேருக்குள்ளேயே பேசிக்கிட்டு சவுண்டு கூடவும் அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கின உடனேட்டு அப்படியே அவங்க 2 பேரும் வருத்தப்பட்டு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடினாங்க. ஆனா இந்த சம்பவத்தை ஒட்டி வரக்கூடிய ஒரு இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டாங்க. இந்த வசனம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை நீங்க உயர்த்தக்கூடாது. அப்படி உயர்த்தினீங்கன்னு சொன்னா உங்களுடைய அமல்கள்லாம் வணக்கம்லாம் பாழா போயிடும் அப்படின்னு சொன்ன அந்த வசனம் இறங்கின உடனேட்டு ஒரு நபித்தோழர் பள்ளிவாசலுக்கு வரவே இல்லை. யாரு? சாபித் இப்னு கைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்கே வரல. இந்த வசனம் எதுக்கு இறங்கப்பட்டுச்சு, எதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க குறித்து அல்லாஹ் இப்படி சொன்னாங்கிறது அந்த சம்பவமே அவருக்கு தெரியாது. ஆனா இப்படி ஒரு வசனம் இறங்குன வச்சு அப்படிங்கிறது கேள்விப்பட்ட உடனே பள்ளிவாசலுக்கே வரல. ஒரு நாள் ஆச்சு, பல நாள் ஆச்சு, பள்ளிவாசல் பக்கமே ஆளை காணும். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, ஏன்னா யாரு பள்ளிவாசல் தொழுகைக்கு யார் வராட்டாலும் தெரிஞ்சுப்போம். ஏன்னா எல்லாருமே பள்ளிவாசலோட ரொம்ப தொடர்புள்ள ஆளுக்காக இருந்தாங்க. சாபித் இப்னு கைஸ் வருவாங்க, காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்ப அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் யாரு? சாதிர் இல்லாதவங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் வந்து விசாரிச்சுட்டு வரேன், ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, போய் விசாரிக்கிறாங்க. ஏன் தொழுகைக்கு பள்ளிவாசல் பக்கமே வரலையாமா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்ட உடனே தான் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கலாம். எந்த வசனம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தத்தை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அவர் வந்து சத்தம் பயங்கரமா சத்தம் போடக்கூடியாது. சாதாரணமா பேசினாலே சவுண்டு கொஞ்சம் கனத்த பொருளா இருக்கும். நீங்க சொல்ல ஆட்கள் இருக்காங்க, பேசினாலே என்ன செய்யும், 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருக்கிற சண்டை போடுற மாதிரி இருக்கும். என்னங்க சண்டை போடுறாங்க, இல்ல அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க, அவங்க குரல் அப்படி. அதே மாதிரி அவங்களுடைய குரல் ரொம்ப கனத்த குரல். அவங்க என்ன செஞ்சா, அல்லாஹ் என் விஷயமாகத்தான் இந்த வசனத்தை இறக்கிட்டான். நான் தான் என்ன செய்வேன், ரசூலுல்லாஹ்வுடைய சத்தம் போட்டு பேசிட்டு இருப்பேன், சவுண்ட் அப்படி. நான் செஞ்சேன், அல்லாஹ் வேற அப்படி இறக்கிட்டான். அப்ப நான் வந்து என்னுடைய வணக்கம்லாம் அமலுக்குலாம் அழிஞ்சு போயிடுச்சு. அதை வருத்தப்பட்டு நான் செய்யணும். அங்க வந்தேன்னா நான் சத்தம் போட்டு பேச வேண்டிய நிலைமை ஏற்படும். நான் பள்ளிவாசலுக்கே வரலாம், நான் வீட்டில் உட்காந்துருக்கிறேன் இப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க. வீட்டில் இந்த தகவலை வந்து அந்த சாதிரில் அவங்க சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரி இந்த காரணத்தினால தான் இவங்க என்ன செய்யல, வந்து பள்ளிவாசலுக்கு வராமல் இருக்கிறாங்க. அல்ல அப்படி வசனத்தை இறக்கணும்னு அவங்க சத்தம் உயர்வா சத்தம் போடுவாங்க. அதனால வந்து பள்ளிவாசலுக்கு வராமல் இருக்கான்னு சொன்ன உடனே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபுசீருக்கு பில் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கு என்று நீங்க சுபச்செய்தி சொல்லுங்கள். அவருக்கு சொர்க்கம் இருக்கு என்று சுபச்செய்தி சொல்லுங்கள். அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாரு சொல்லுங்க, பள்ளிவாசலுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு யார் சொல்றாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு பாக்குறோம், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வசனத்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவு கட்டுப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பள்ளிவாசல்ல யார் பேசுறா இருந்தாலும் காஹித்திராய் ரகசியம் பேசக்கூடிய சகோதரர்கள் போல தான் பேசுவாங்க. எந்த விஷயம் பேசுறாங்க, புதுசு புதுசு பேசுவாங்க தெரியுமா, அந்த சவுண்டே வராத அளவுக்கு இந்த அளவுக்கு தான் அந்த அவையில வந்து பேசி நடந்துச்சு. அதே மாதிரி இந்த சஹாபியருடைய ஈமான் எப்படி இருந்துச்சு, எதற்கு அவங்களோட சொர்க்கத்தை கொண்டு நல்லா நன்மாராய் சொல்றாங்க. எந்த ஒரு வசனம் இறக்கப்பட்டாலும் அந்த பயம், இறை அச்சம், நம்மளை பற்றி அல்லாஹ் சொல்றான், நம்மளுக்கு அந்த வசனம் இருக்கு, அல்லாஹ்வுடைய பயம் வந்து தெரியுமா. இந்த ஒரே காரணத்துல தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லுங்க. அப்போ திருமறை குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தையும் எப்படி அவங்க அணுகுறாங்க, நம்மளை பற்றி இது சொல்லுது, நம்மள்கிட்ட தான் அந்த தன்மை இருக்குது, நம்மளுக்கு தான் அந்த வசனம், இப்படி ஒவ்வொன்றையும் அவர்கள் கட்டுப்பட்டு செயல்படுத்தக்கூடியதா இருந்தான்னு சொன்னா, இது போல எத்தனை வசனங்கள் இன்னைக்கு நமக்கு நம்ம முன்னால கண்ணு முன்னால இருக்குது. நாம என்னென்ன அனாச்சாரம் செய்துட்டு இருக்கோமோ அது கூடாதுங்கிறதான அந்த வசனம் நமக்கு தெரியும். இன்னைக்கு எப்படி செஞ்சிருக்கு, ஒருத்தர் வந்து வியாபாரம் பண்றாங்க, எப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. இன்னைக்கு அதுக்கு நேர மாற்றமா நம்ம என்ன செய்யறோம், வியாபாரம் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இருக்கதான் செய்யறாங்க. அப்ப அந்த வசனம் நமக்கு தெரியாமலா இருக்குது. இன்னைக்கு போய் கேட்கற நமக்கு முஸ்லீம் கடைகள்ல எத்தனை கடைகள்ல வந்து பீடி சிகரெட் இல்லாம இருக்குது, எல்லா கடையிலும் இருக்குது. அப்ப கேட்டா எப்ப பீடி சிகரெட்டுங்கிறது மார்க்கெட்டுக்கு முரணான ஒரு விஷயம், அது வந்து போதையை தரக்கூடிய வசம், மனுஷனை வந்து அடிக்கக்கூடிய ஒரு செயல்லப்பா, அதையா நீங்க கடையில வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த காலத்துல 1400 ஆண்டுகளுக்கு முன்னால அவங்க இருந்த மாதிரிலாம் நம்ம இருக்க முடியுமா, இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பின்பற்ற முடியாத அளவுக்கு ஒரு விஷயமா இது. அப்ப இன்னைக்கு பார்க்க இந்த மாதிரி திருமறை வசனம் வந்து யாருக்கோ இறங்குச்சு, யாரோ பின்பற்றக்கூடியவர்கள் நமக்குலாம் அது சரிப்பட்டவராக நினைக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், குர்ஆனை அணுகிறோம், குர்ஆனுக்கு நாம என்ன செய்யறோம், கட்டுப்படுறோம்னு சொன்னா, அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் காலத்துல அந்த நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, குர்ஆனுடைய வசனத்துக்கு கட்டுப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி சஹாபிய பெண்கள் கூட திருமறை வசனத்துக்கு அப்படி என்ன செஞ்சாங்க, கட்டுப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய நபிமொழிக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, கட்டுப்பட்டு நடந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, உம்மு சுலைம் அப்படிங்கிற ஒரு நபித்தோழி, உம்மு சுலைம் அப்படிங்கிற ஒரு நபித்தோழி, இவங்க வந்து என்ன செய்யறாங்க, இவங்களுடைய
கணவர் மாலிக் அப்படிங்கிற ஒரு சஹாபி, இவங்க கொல்லப்பட்டு இறந்துடுறாங்க. இறந்த பிறகு இவரை வந்து பெண் கேட்டு அபூ தல்ஹா அப்படிங்கிற ஒரு சஹாபி, அவர் பெண் கேட்டு வர நேரத்தில் இஸ்லாத்துல வரல. அவர் பெண் கேட்டு வர்றாங்க, நான் ஒன்று திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வரா, அபூ தல்ஹா அப்படிங்கிற அந்த தோழர் வராரு. அப்போ வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா உம்மு சுலைம் அவங்க சொல்றாங்க, இன்னக்க காஃபிரும் அஞ்சி இம்ரஅத்துன் முஸ்லிமா, நீ ஒரு காஃபிரா இருக்கிறீங்க, நான் ஒரு முஸ்லிமான அந்த கொள்கையில் இருக்கிறேன், எனவே உங்களை வந்து திருமணம் பண்ண முடியாது, உங்களை நானு திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஏன் இப்படி சொன்னாங்க? திருமறையினுடைய வசனம் என்ன சொல்வா, தன்குகள் முஸ்லிகாத்தி ஹத்தா யுமின்ன வல அமத்து முஃமினத்துன் ஹைரும் மின் முஸ்லிகா, அல்ல வசனம் இருக்காம்ல, இணை வைக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்துல ஈமான் அவங்க வரந்தன்னைக்கு நீங்க அவர்களை திருமணம் முடிக்காதீர்கள். இந்த கட்டளை 2 பேருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இஸ்லாம் போடக்கூடிய கட்டளை என்ன? இணை வைப்பவர்களா இருக்கிறார்களா அவங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, மனம் முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க அல்லாஹ் போட்ட அந்த கட்டளையின் காரணமாக உங்களை நான் என்ன செய்ய முடியாது, திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு யார் சொல்றாங்க? உம்மு சுலைம் அந்த ஆயத்துக்கு கட்டுப்பட்டு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஆனா அபூ தல்ஹா அப்படிங்கிற அந்த சஹாபி, அபூ தல்ஹா அப்படிங்கிற சஹாபி இஸ்லாத்துல வர்றதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட வந்து பொருளாதாரம் அதிகமா இருந்துச்சு, வம்சாவளியில ஒரு சிறந்த ஒரு ஆளா இருந்தாங்க, அது இல்லாம நல்ல செல்வாக்குடைய ஒரு ஆளா இருந்தாங்க. இஸ்லாத்தை தவிர்த்து ஒருவரை மனமுடிப்பதற்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்குமோ அது அனைத்துமே யார்கிட்ட இருந்துச்சு? இந்த அபூ தல்ஹா அப்படிங்கிற சஹாபிட்ட இருந்துச்சு, இஸ்லாம் மட்டும்தான் இல்லை. அப்ப என்ன சொன்னாங்க உம்மு சுலைம் அவங்க, திருமணம் முடிக்க முடியாது. இன்னைக்கு திருமணம் முடிக்கப்படும் எத்தனை பேர் இந்த வசனத்தை எல்லாரும் தெரிஞ்சுதான் இருக்கணும். திருமணம் முடிக்கப்படுகின்ற பொழுது இதை பாக்குறோம் அந்த விஷயத்த. நமக்கு ஒருத்தி மனைவியா வர அப்படின்னு சொன்னா அவ இணை வைக்கக்கூடியவளா இருக்கக்கூடாது, நமக்கு ஒருத்தர் கணவரா வர அப்படின்னு சொன்னா அவனுக்கு இணை வைக்கக்கூடியவளா இருக்கக்கூடாது. இது யாரா பாத்துருக்கோமா? திருமணம் எப்படி முடிக்க சொல்லி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படிங்கிற சம்பந்தமா நம்ம யாராச்சும் ஆய்வு செஞ்சிருக்கோமா? கல்யாணம் வந்துச்சுன்னு சொன்னா எது இருக்கலாமோ யாத்திராமோ ஆலோசனை கேட்கிறோம். நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் வந்து சொன்னா எங்க வீட்டுல இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போகுது, எந்த சமயக்காரை வச்சு நம்ம சமைச்சல் சொன்னா அது நல்லா சமைப்பாரு அப்படின்னு கேட்கிறோம். எங்க போய் நம்ம வந்து சாமான்கள் குறைவா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி கேட்கிறோம். பத்திரிக்கை அடிக்கிறத பத்தி பிறட்ட ஆலோசனை கேட்கிறோம். இது மாதிரி கல்யாணம் தொடர்பான பல்வேறு விஷயங்களை நம்ம ஆலோசனை கேட்டு பல நாட்கள் அதை திட்டமிட்டு அதற்கான ஆயுதமாக நாம வந்து இந்த திருமணத்தை எப்படி முடிக்க சொல்லி மார்க்கம் சொல்லியிருக்கு நம்ம யார்கிட்ட கேட்டிருக்கோமா? அதுதான் தெரியுமா? 1400 இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு காலகாலமா. முஸ்லீம் கல்யாணம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தவிர குர்ஆனை யாராவது இதுக்கு அணுகிருக்கிறாங்களா? அப்படி அணுகியவர் கூட அது கட்டுப்பட்டு யாரும் நடந்திருக்கிறாங்களா? இனக்கவர்ச்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க பெண் வந்து தௌஹீத் இல்லாட்டாலும் என் மாமி மகளா இருக்கிறாங்க, வீட்டுல ஒண்ணு என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றான். மாமி மகங்கிறது காரணம் இல்ல, அது பொண்ணு நல்லா இருக்கும், பொண்ணு என்ன செய்யும் வெள்ளையா இருக்கும், அதான் காரணம். இது ஒரு காரணம். அது என்ன இருக்கும், யாரையாவது என்ன செஞ்சிருப்பான், அவன் வந்து கால் வச்சிருப்பான், அது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஈர்க்கப்பட்டிருப்பான், இது காரணமா இருக்குமே தவிர இதுதான் பாக்குறாங்க தவிர குர்ஆனுடைய வசனத்துக்கு கட்டுப்பட்டாங்க. என்ன சொன்னாங்க உம்மு சுலைம், நீங்க காபிரா இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் எவ்வளவு அழகா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு தேவை கிடையாது, இஸ்லாத்துல வராத வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொல்றாங்க. அதுக்கு பிறகு சொல்றாங்க உங்களை மாதிரியான ஒரு ஆட்கள் இஸ்லாத்துக்கு வரணும் கண்டிப்பாட்டு, ஏன்னா நீங்க நல்ல குணமுடையவர்களா இருக்கிறீங்க, நீங்க மார்க்கத்துக்காக நீங்க என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்தை வந்துக்கலாம், நீங்க தஸ்லீம் பதாக்க மகரி, நீங்க இஸ்லாத்துல வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இஸ்லாத்துல வந்தவே நான் மகர் ஆக்கிக்கிறேன், மகர் நீங்க இஸ்லாத்தை வந்தீங்களே அதையும் மகர் ஆக்கிக்கிறேன். அந்த காலத்துல பல திரகம் தினார வாங்கிட்டு மகர் வாங்கிட்டு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு காலம் அந்த நடைமுறையில இருந்துச்சு. வாங்குறா ஏகப்பட்டது வாங்கி அவங்க இருந்து வாங்குறாங்க, ஏகப்பட்டது வாங்கிக்கலாம், அந்த அளவுக்கு செல்வாக்கூடியவங்க இருந்தாங்க. இருந்தா அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க, நீங்க தஸ்லீம் நீங்க இஸ்லாத்துல வந்தீங்கன்னு சொன்னா பதாக்க மகரி அதுவே நான் மகர் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா திருமறை குர்ஆனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த பெண்கள். இதே மாதிரி பாக்குறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய அந்த ஹதீஸுகளை நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கு இன்னைக்கு பயப்படுறான் ஒருத்தன். இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நடைமுறைப்படுத்தி என்ன ஏன்னு சொன்னா நம்மளை பத்தி 4 பேர் விமர்சனம் பண்ணுவான், நம்மளை பத்தி 4 பேர் தப்பா பேசுவான், அது வந்து நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருக்கும்போது இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த அளவுக்கு பின்வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல சஹாபி பெண்கள் எல்லாம் பார்க்கவே கிடையாது. நம்மள அடிக்கடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். உமர் ரலியல்லாஹு அவருடைய மனைவி ஆத்திகா அப்படிங்கிற மனைவி, அவங்க என்ன செய்யறாங்கன்னா இசா தொழுகைக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு தான் வருவாங்க. அவங்களுடைய பழக்கம் இசா தொழுகைக்கும் ஃபஜ்ர் தொழுகைக்கும் பள்ளிவாசல்ல வந்து தொழுவக்கூடிய ஒரு பழக்கமாக தான் இருந்தாங்க. இப்படி இருக்கின்ற பொழுது என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா இதை வந்து விமர்சனம் பண்றாங்க. ஒரு ஆள் என்ன செய்யறாரு, உங்களுடைய கணவர் இதை விரும்ப மாட்டாரு, பள்ளிவாசலுக்கு அவரு கோவக்காராச்சு, பள்ளிவாசலுக்கு போறதெல்லாம் வந்து விரும்ப மாட்டாரு, நீங்க எதுக்கு பள்ளிவாசல வந்து சொல்லுவீங்க, வீட்டிலேயே சொல்லுவதான செய்யலாம் அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க.
அவங்கள்ட்ட வந்து வீட்டிலே சொல்லுவாங்க யார் அவருடைய கோபத்தை பத்தி நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இப்படி சொல்றாங்க, அவர் தான் விருப்பம் இல்லையே, நீங்க எதுக்கு போட்டு நீங்க பள்ளிவாசல வந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை மிஞ்சி அவர் எனக்கு என்ன தடுத்துடுவாரா, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை மீறி அவர் என்னை தடுத்துடுவாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஆர்த்திகார் அலையில அவங்க கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு தொலை வரக்கூடிய பெண்களை நீங்க தடுக்காதீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை போட்டுருக்காங்க. அதுதான் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுதான் எனக்கு முக்கியம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுதான் எனக்கு முக்கியம், மார்க்கத்தினுடைய சொல்லுதான் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தவிர கணவர் எவ்வளவு பெரிய கோபக்காரன் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொன்னாங்களே. இன்னைக்கு இந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு எத்தனை இந்த மாதிரி யாரு கரெக்டா கடைபிடிச்சிருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய நபிமொழியை யாரு கடைபிடிச்சோம், யாருமே கடைபிடிக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொல்லுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குர்ஆனுடைய ஆயத்துக்கும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு தடையாக யார் வந்தாலும் நான் கட்டுப்பட மாட்டேன். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மாசியத்தி காலிக், படைத்தவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் எந்த படைப்புக்கும் நீ கட்டுப்படாதுன்னு சொன்னாங்க தெரியுமா. இந்த அளவுக்கு குர்ஆனுடைய சொல்லுக்கு அந்த சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த சஹாபிய பெண்களும் என்ன செஞ்சாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்குறோமா, கட்டுப்படுறோமா அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு? பெருமையா என்ன செய்யறோம், அந்த குர்ஆனை பத்தி பேசுறோம். உண்மையே குர்ஆனை பத்தி பெருமையா பேச வேண்டிய விஷயம் தான். பிற மக்கள் இடத்துல எங்களுடைய தூதர் மாதிரி இவருடைய கொடுக்க மாதிரி யாரும் சொல்ல முடியுமா, திருமறை குர்ஆன் மாதிரி விஞ்ஞான பூர்வமா யாரும் என்ன செய்ய முடியுமா, பேச முடியுமா, அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் மாதிரி யாரும் வாழ முடியுமா? நாம் என்ன செய்யறோம், பெருமையாக பேசிக்கிறோம் தவிர உண்மையிலேயே பேசப்பட வேண்டியதுதான். அப்படி பேசிக்கிட்டே நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு நேர் மாற்றமா செயல்படும். எப்போ அப்படி பேசணும், அதை சொல்ல வேண்டும். எங்களுடைய மார்க்கம் அறிவுபூர்வமான மார்க்கம், மூட பழக்கவழக்கங்களுக்கு இடம் கொடுக்காத ஒரு மார்க்கம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயமா இருந்தாலும் விஞ்ஞான பூர்வமான விஞ்ஞான கருத்துக்களை அதிகமாக சொல்லக்கூடிய மார்க்கம் நம்ம சொல்லணும். சொல்லிட்டு என்ன செய்யணும், அது கட்டுப்படணும். ஒவ்வொரு விஷயத்துக்கு என்ன செய்யணும், அதுக்கு கட்டுப்படக்கூடியதாக நம்ம வந்து இருக்கணும். அப்ப இன்னைக்கு அந்த அளவுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள அந்த சஹாபிய பெண்கள் கூட இருந்தாங்க. இன்னும் ஒரு சம்பவம் உங்களுக்கு நான் சொல்றேன். இதே மாதிரி ஒரு சஹாபிய பெண்மணி அவங்களோட செய்திக்கு வரக்கூடிய ஒரு செய்தி, முகைரத் இப்னு ஷுபா அப்படிங்கிற ஒரு சஹாபி, முகைரத் இப்னு ஷுபா அப்படிங்கிற ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு திருமணம் முடிக்க வேணும், எனக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. நான் ஒரு பெண்ணை என்ன செஞ்சிருக்கிறேன், திருமணம் முடிக்கிறதுக்கு இது பண்ண, இந்த பெண்ணை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்கறாங்க. நீ யாரை மனம் முடிக்க போறேன்னு சொல்றாயோ அந்த பெண்ணை நீ என்ன செஞ்சா பார்த்தாயா அப்படின்னு கேட்கறாங்க. நான் பார்க்கல, நீ போய் பாரு, முதல்ல நீ யாரை திருமணம் முடிக்கிற அந்த பெண்ணை போய் நீ பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல என்ன நடைமுறை இருந்துச்சுன்னா, இந்த காலத்து இப்ப கூட ஒரு சில இடங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்க கூடாது, கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்குறதுலாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்றமா இல்லையா, இதே மாதிரி தான் அந்த காலத்துலயும் இருந்துச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க, இந்த சஹாபி நேரா அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. யாரை திருமணம் முடிக்க நினைக்கிறாங்க அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் நான் வந்து அந்த பெண்ணை பார்க்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அந்த பெண்ணுக்கு ஏதாவது இருக்கு, அதெல்லாம் பார்க்க கூடாது, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து சரிப்படையாதுன்னு சொல்றாங்க. இவங்க அதிகமா சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, பார்க்க வேணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனே இந்த தகவலை பின்னால இருந்து அந்த பெண் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டினுடைய பின்னால உட்காந்து இப்படி பேசப்படக்கூடிய இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா யாரும் என்ன செய்யல, அனுமதிக்கல. உடனே அவங்க வெளியில வந்துடுறாங்க. அந்த பெண், அந்த சஹாபிய பெண்ணு வெளியில வந்த உடனே அவங்க சொல்றாங்க, யாருக்கும் அவங்க பார்க்கல, நம்ம தாய் தோப்பு இருக்கிறாங்களே, அவங்க பேசுவாங்களே, அவங்க வந்து தப்பா நினைப்பாங்களே, அந்த எல்லாம் சொல்லவே கிடையாது. வெளியில வந்த உடனே அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அன்துகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமரக அன் தன்துர் ஃபன்துர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பார்க்க வேண்டும் என்று உத்தரவு விட்டாங்கன்னா நீ இதை பாரு, பார்க்கத்தான் செய்யணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த கட்டளைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்க, பெற்றோர்கள் எதிர்த்து அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லு முக்கியம், அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க. சஹாபிய பெண்கள் கூட அந்த அளவுக்கு இருந்தாங்க. அப்ப இதே மாதிரி இன்னைக்கு குர்ஆன் அப்படிங்கிறது வந்து முழுக்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமா நம்ம ஏற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய கட்டுப்பாடு நம்மள்ட்ட என்ன செய்யல. அன்னைக்கு அந்த காலத்துல இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்படி வளைஞ்சு கொடுத்துருக்கிறோம், தெரிஞ்சிருந்தும் கூட தெரியாத மாதிரி கண்ணிடமா நம்மளுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் இருக்குது. இன்னைக்கு இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றோம். தௌஹீத் கொள்கையை நம்ம என்ன செய்யறோம், எடுத்து சொல்றோம். மௌலுதுலாம் ஓதக்கூடாது, மௌலுதுங்கிறது அதெல்லாம் அனாச்சாரம், அதெல்லாம் வந்து அது ஆபாச கருத்து, அதாவது அசிங்கமான ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து அல்லா ரேஞ்சில வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறுத்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அந்த பாடல்களை வந்து நம்ம படிக்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஹதீஸ்களை கூட அதுக்கு ஆதாரமா சொல்றோம். யாருடைய உள்ளத்துல வந்து மோசமான கவிதைகள் வந்து இருக்கிறதோ அவருடைய உள்ளத்துல வந்து சீர்திரம் நிறைந்து இருப்பது அதை விட சிறந்ததுன்னு சொன்னாங்கல்ல. அதனால அந்த மௌலுதுலாம் ஓதக்கூடாதுன்னு சொல்றோமா இல்லையா. இந்த ஹதீஸ் எதுக்கு சொல்றோம், நம்ம
மௌலிது ஓதக்கூடாதுங்கிறதுக்கு ஆதாரமாக இந்த ஹதீஸை நம்ம சொல்றோம். அதே கூட நம்மளுடைய மொபைல்ல நம்மளுடைய வீட்டுக்குள்ள எத்தனை வீட்டுல சினிமா பாட்டு வச்சிருக்கோம், வச்சிருக்கிறோமா இல்லையா? இதுதான் நமக்கு ஹதீஸுக்கு நம்ம கொடுத்த முக்கியத்துவம். வெளியில போய் சொல்றோம், ஆனா நம்மளுடைய செயல்பாடு இல்ல. அத்தாமுரு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற அத்தாமுரு நின்னாஸ பில் தன்சவுன அன்ஃபுஸக்கும், நீங்க நன்மை கொண்டு மக்களுக்கு நீங்க ஏவுறீங்க, உங்களை நீங்க மறந்துட்டீங்க தான் கேட்கறான் தெரியுமா? அந்த கேள்விக்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. அந்த மக்களிடமே சொல்ல மௌலிது ஓதக்கூடாது, அந்த கவிதைகள் உள்ளத்துல இருப்பது அது சீர்தரம் இருப்பதை விட அது மிக மோசமானது நம்ம போய் சொல்றோம். சினிமா பாட்டுக்கு அது அடங்குமா இல்லையா? எத்தனை வீட்டுல அது வச்சிருக்கிறாங்க சினிமா பாட்டு, எத்தனை மொபைல்ல அது இருக்குது. அப்படின்னே செய்யல, நாம குர்ஆனை பேசுறோம், ஹதீஸை பேசுறோம், நடைமுறையில இல்ல. இதுதான் நாம கட்டுப்படக்கூடிய லட்சணம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு நாம கட்டுப்படக்கூடிய லட்சணம் எப்படி இருக்கு? இந்த மாதிரி இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் சொன்னால் முழுக்க நம்முடைய செயல்பாடுகள் அனைத்துமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அந்த சொல்லுக்கு சொல் கட்டுப்பட்டாங்க தெரியுமா? இந்த மாதிரி இல்லாட்டா கூட அந்த விஷயங்களுக்காக நம்ம என்ன விளைஞ்சி கட்டுப்பட வேண்டும். இது போன்ற கருத்துக்களை அந்த மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்கின்ற பொழுது அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறை படுத்தியவர்களாக நம்மை நாம பண்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க